தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் இயேசுவுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நாம் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் தேவன் நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளை அல்லது வேலைகளை செய்யும்படி பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. சுறுசுறுப்பு உள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும், ஒன்றிலும் குறைவுபடுவதில்லை என்று பரிசுத்த வேதாகமம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நாம் மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பதை அறிந்து கொள்வோம். அன்பின் தந்தையே, உம்மை உயர்த்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் தந்துள்ள வேலைகளை பொறுப்புகளை நாங்கள் சரியாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அலட்சியத்துடன் செயல்பட்டதை எங்களுக்கு மன்னித்தரவும். இந்த நாளின் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.